தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் பதிவு மகாபாரதம் அப்படிங்கிற இதிகாசத்திலிருந்து அந்த கேரக்டர் ஒவ்வொன்றும் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுல ஒரு சில கேரக்டரை செய்து செயலினால் வரக்கூடிய இன்பம் துன்பம் அப்படிங்கிற தன்மையில இன்னைக்கு நம்ம இந்த பதிவை இன்னைக்கு பதிவு செய்கிறோம். முதல்ல பீஷ்மர். இவர் ஒரு சத்தியம் செய்ததால் இவருக்கு ஒரு பெருத்த சோதனை வந்தது. இவர் எதுக்காக சத்தியம் பண்ணாரு? நான் முதல்ல திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொன்று எதற்காக? நாட்டு மேலே பற்று இருக்காது, எனக்கு நாட்டு மேலே ஆசை இல்லை அப்படிங்கிறத இந்த ரெண்டு தன்மையிலையும் அவர் சத்தியம் செய்கிறார். யாருக்கிட்ட? சத்தியாவதி கிட்ட, தன்னுடைய சித்தி கிட்ட அவர் சத்தியம் செய்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த அம்பை மூலியமா அவருக்கு பின்னாடி அந்த அம்பை தான் பின்னாடி சிகண்டியாக உருவெடுத்து பீஷ்மரை கொல்லுவதற்கு ஏதுவாக அந்த நிகழ்வு நடக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களால் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை சேரும் அப்படின்னு நம்ம இந்த காந்தாரியும் திருதராஷ்டிரனையும் இந்த இடத்துல நம்ம கண்டிப்பா இதை பதிவு செய்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, காந்தாரி எப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தாள் என்று அனைவருக்கும் தெரியும். குந்திக்கு தர்மர் பிறந்து விட்டார். பிறந்ததற்கு பின்பு இவள் ஆவேசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆத்திரப்பட்டு செய்த செய்கையால் நடந்த விளைவுகள், அந்த எண்ணம் அந்த துரியோதனனுக்கும் அவருடைய தம்பிமார்களுக்கும் அப்படியே விளையுது. அதனாலதான் அந்த துர் எண்ணங்கள், துர்புத்தி, துர் சிந்தனை இது எல்லாமே துரியோதனனுக்கு வர காரணம் அந்த ஜெனட்டிக்கலா வரக்கூடிய அமைப்பு. அதனாலதான் அவங்களுக்கு துரியோதனால் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாண்டு என்ன பண்ணனா, அந்த பாண்டுவினுடைய செயலால அவனுக்கு ஒரு சாபம் அந்த சாபத்தினாலே அந்த பாண்டுவும் இறந்து போகிறார் என்பது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வீழ்வது மிக எளிது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, சகுனியுடைய கேரக்டர் வஞ்சனை மனதில் வைத்து கொண்டு தான் இங்கே அஸ்தனாபுரத்திற்கு துரியோதனனோடு சேர்ந்து கொண்டு அவனுடைய மனதில் ஒரு குதர்க்கமான ஒரு வஞ்சகமான ஒரு சூழ்நிலையை இருவருக்குமான, அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான ஒரு உறவை பிரித்து ஒரு சூழ்ச்சி வலையை பிரித்து கையாளுகிறார். சூழ்ச்சியின் மூலமாக பின்னாடி அவருக்கு அது பாதிப்பைத்தான் தருது, நல்ல பலனை அவருக்கும் தரவில்லை. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்குறோம்னா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கதாபாத்திரமான, அதாவது பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவிக்கு சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு. ஏன் இந்த இடத்துல ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு நம்ம குந்தி தேவியை சொல்றோம் அப்படின்னா, கடைசி நிலையில போர்க்களம் எல்லாம் முடிந்து அந்த அன்றைய அந்த கர்ணன் இறந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த நேரத்துல நம்ம சொல்லித்தான் ஆகணும். குந்தி தேவி போய் தன்னுடைய மடி மேல கர்ணனை தூக்கி போட்டு அழும்போது
தர்மர் வந்து கிருஷ்ணகிட்ட கேட்கிறார், என்னுடைய தாய் கர்ணனை தூக்கி வைத்து அழுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது கண்ணன் சொல்கிறான், அவன்தான் உங்கள் எல்லாருக்கும் மூத்த பிள்ளை கர்ணன் அப்படின்னு சொல்றான். தர்மர் மிகவும் ஆடி போறார். இந்த செய்தி முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த போர் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா குந்தி தேவி சொல்லியிருந்தா, இவன் தான் எல்லாத்துக்கும் மூத்த மகன் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா துரியோதனன் வந்து இந்த போருக்கே வந்திருக்க மாட்டான். அவன் ஆண்டா என்ன, நான் ஏண்டா, நண்பன் அப்படிங்கிறத எவ்வளவு நண்பனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த துரியோதனன். அப்ப இவங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டவர் பக்கம் நம்மளுடைய அண்ணன் தானே அரசாட்சி செய்கிறார் அப்படின்னு அவங்கள விட்டுருப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம தன்னுடைய தாய் மறைத்து விட்டாலே அப்படிங்கிறத மனதில் நினைக்கும் போது மிகவும் வந்து உணர்ச்சி வசப்படுகிறார் அந்த இடத்துல நேரத்துல தர்மர். அதாவது ஒரு சிலருக்கு பலம் இருந்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்றது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமன். அவன் போர் வரலைன்னா அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல நம்ம வந்து திரௌபதியும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். திரௌபதி மட்டும் என்ன, அவளை மேல நம்ம எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இவங்க இந்திரபிரதம் அப்படிங்கிற ஒரு நகரை உருவாக்கி அந்த நகருக்கு வந்து இவங்க வந்து விழா கோலம் பூண்டு எல்லாத்தையும் எல்லா நாட்டு மன்னர்களையும் அறந்து விருந்து கொடுக்கிறார்கள். அப்ப அந்த அரண்மனையில என்ன அப்படின்னா இருக்கிறது போல இருக்கும் ஆனா இருக்காது அப்படிங்கிற ஒரு நீர்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க, காணல் நீர் போல. அப்ப அதுல வந்து என்னன்னா அவன் கால் வைக்கிற மாதிரி, துரியோதனன் வரும் வந்து கால் வைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ஒரு பயத்துல தண்ணி இல்லை, ஒரு பயந்து போறான். அந்த இடத்த பார்த்து அந்த நேர்ல பார்த்த திரௌபதி அப்பனுக்கு தான் கண்ணு தெரியல மகனுக்கும் தெரியலையான்னு சிரிச்சர்றான். ஏன்னா யாரா இருந்தாலும் அவன் ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தி, அரசன் கூட இல்ல, சக்கரவர்த்தி. இவள் வேறொரு நாட்டுக்கு ஒரு குறுநில மன்னர் தான். ஒன்னும் துரியோதன அளவுக்கு இவங்க கிட்ட பெருசா ஒன்றும் சொத்து இல்லை. இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துதான் அவங்க கொஞ்சமா ஒரு நகரை உருவாக்கி அதுல வந்து ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் மனசுல நினைக்கிறான் இந்த மாதிரி நீ செய்யலாம். அவனுடைய ஒரு சக்கரவர்த்தி மனசுல என்ன இருக்கும், சமயம் பார்ப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் சாதாரண மனுஷனே ஒரு சொல்லிட்டா ஒரு சமயம் பார்க்கறான், இதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு. ஆனா அவன் சக்கரவர்த்தி, அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதா அப்படின்னு பாத்தீங்கன்னா. இன்னொன்னு நம்ம எல்லார்த்தையும் சொல்றோம், தர்மரை இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். தனக்குத்தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு தலைக்கணம் இருந்தது தர்மருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொக்கட்டாம் ஆடும்போது அந்த நிலைமையை நாம கொஞ்சம் விரிவா நம்ம இந்த நேரத்துல பார்த்துதான் ஆகணும். அதாவது துரியோதனனும் தர்மனும் தான் சொக்கட்டாம் ஆடணும். இந்த தர்மனுக்கு இந்த சொக்கட்டான் ஆடுவதில் அனுபவம் இல்லை, ஆனா ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு மகாபாரதம் சொல்லுது. ஆனா தர்மனுடைய நிலையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் நடக்கக்கூடாது, பல உயிர்கள் மடிந்து விடும், பல பொருட்செலவுகளா ஏற்படும், அதனால இந்த போரை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கு தர்மனுக்கு இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா துரியோதனனுக்கு பதிலாக சகுனி ஆடுவார் என்று அறிவிப்பு செய்த பிறகு தர்மன் எனக்கு பதிலாக என் மாமன் கண்ணன் ஆடுவான் என்று அறிவிப்பை வெளிவிடவில்லை. அததான் ஒரு இடத்துல வந்து உத்தவர் கேட்பார், பகவானே நீங்க நினைச்சிருந்தா அந்த இடத்துல நீங்க வந்து அதை தடுத்திருக்கலாம் இல்ல அப்படின்னு கேட்பார். உத்தவர் மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில, இந்த கதையினுடைய தொடக்கமே அப்படிதான் ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல வந்து கண்ணன் ஒரு அருமையான விளக்கம் கொடுப்பார். துரியோதன் வந்து தன்னுடைய தாய்மாமன் எனக்கு பதிலாக ஆடுவார், சகுனி ஆடுவார் என்று அறிவித்த பொழுது நானும் எதிர்பார்த்து
அந்த இடத்தினுடைய வாசப்படியிலேயே தான் இருந்தேன். ஆனால் தர்மன் மட்டுமல்ல, அங்கு இருந்த மற்றவர்களும், பீமனும் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் யாரும் என்னை அழைக்க வரவில்லை, அழைக்கவும் இல்லை. அந்த அடிப்படையில் நான் முன்னே வந்து அந்த செயலை செய்தேனானால் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் நான் இழக்க நேரிடும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த வாயில்படி வரையில் சென்று விட்டேன் என்று பகவான் கூறுகிறார். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் கடவுளை மறந்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு கஷ்டகாலம், ஒரு துன்பம் வரும் பொழுது அவர்கள் உறவுகளையும் ஆண்டவனையும் கண்டிப்பாக அழைக்க மாட்டார்கள் என்பதை அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய வீரர்கள், எவ்வளவு பெரிய அறிவாளிகள், தர்மத்தையே நினைக்கக்கூடிய தர்மனும் கூட, புத்திசாலித்தனத்தில் அதிகமாக இருந்த அர்ஜுனனும் கூட, சாஸ்திரத்தில் வல்லவனாக இருந்த சகாதேவனும் கூட, கதாயத்தால் மிகவும் பிரசித்தி பெற்ற, பயிற்சி பெற்ற பீமனும் கூட சிந்திக்கவில்லை. சிந்திக்கும் ஆற்றல் அங்கே கடவுளை அருகிலே இருந்தும் கூட அழைக்காததற்கு என்ன காரணம் என்றால், அங்கே விதி தீர்மானிக்கப்படுகிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வழியாகவும் ஒரு வினைக்கு சமமான ஒரு வினையை உருவாக்க காத்திருக்கிறது பிரபஞ்சம் என்பதை இந்த நபர்கள் மூலமாக நாம் இன்னைக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கோம். இது போல நம்ம பீஷ்மரனுடைய வரலாறு, சத்யாவதி பிறந்தது எந்த அமைப்பு, சந்தனு மகாராஜனுடைய அந்த சந்திர வம்சத்தினுடைய கதைகளை தான் நம்ம அடுத்தடுத்த பகுதிகளே நாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம பார்ப்போம். தொழில் ரீதியாகவும், திருமணம் சம்பந்தமாகவும், மற்றும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகி வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்ற ரீதியிலையும், திதி, யோகம், கர்ணம், தசாபுத்தி மற்றும் வாழ்வியல் அமைப்பில் ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து கொள்ள நாம் எந்த மாதிரி வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளும் ஒரு தன்மையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல பயனுள்ள செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். அறிவியல் சம்பந்தமான, உடலியல் சம்பந்தமான விஷயங்களை நிறைய படிக்க போறோம். இந்த ஹார்மோன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, நம்மளுடைய டிஎன்ஏ எப்படி இருக்கிறது, அந்த டிஎன்ஏ எப்பொழுது நம்மளுக்கு செயல்பாட்டு முறைக்கு நல்லதையும் கெட்டதையும் எப்படி எந்த சூழ்நிலையில நமக்கு கொண்டுட்டு வந்து தருது அப்படிங்கிற போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்ப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.